What does it mean? If you learn Tamil, even Bhiksha, meaning nobody, a beggar cannot also survive. You won't get even alms, meaning you won't even get anyone giving you dhan. தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார். கடவுளை நன்றா புரிந்து கொண்ட மனிதர்கள் தான் தமிழ் செஞ்சுக்கிறாங்க. என்னை நன்கு தமிழ் செய்யும் மாறி அப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறாரு திருமந்திரத்துல. எழுத்தை அறிவித்தவன் இறைவன் அப்படிலாம் சொல்லி வச்சுறாங்க. அப்படின்னா இந்த மதம் இந்த மனிதர்கள் தமிழ் படித்த மனிதர்கள் கடவுளுக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தை இன்னும் தோன்று உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணா மிகப்பெரிய அற்புதங்கள் ரகசியங்கள்லாம் தெரிஞ்சது எனக்கு. உயிர்லேருந்து எழுந்ததுனால உயிர் எழுத்து. தட் மீன்ஸ் கடவுள்லேருந்து எழுந்ததுனால அது கடவுள் எழுத்து. எந்த ஒரு எழுத்தும் சத்தமும் ஒளியும் வெற்றிடத்துல தான் எழும்புது. அந்த சத்தங்களை 7 பிரிச்சிடலாம். நீங்க இப்போ உயிர் எழுத்து நீங்க பாத்தீங்கன்னா எழுத்தா சொன்னா பண்ண சொல்லுவீங்க, சத்தமா பிரிச்சா எழுதான் இருக்கும். ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ பார்த்தீங்கன்னா எழுதான். இதை 8வது ஒரு எழுத்த வர போட்டு வச்சிருப்போம் வித்தியாசமா அக்குன்னு. அது வர ஆயுதம்னு சாஃப்ட்வேர் டூல் தமிழன் கண்டுபிடிச்ச ஒரு சாஃப்ட்வேர் டூல் வந்து அக்கு. ஒரு எழுத்துல ஒரு மொழியை ஒரு எழுத்தை ஆயுதம் அப்படின்னு கருவி அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான்னா அப்போ அவனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கும் பாருங்களேன். அப்போ அவ்வளோ தெளிவான ஒரு இடத்துல நான் வந்துட்டேன்னு எனக்கு ரொம்ப பெருமை. நான் தமிழ்ன்றதுக்காக வேண்டி பெருமைப்படுறேன் நீங்க நினைச்சு போறீங்க. என் பிறவியில் நான் பல மொழியில பிறந்துட்டு வந்துருக்கிறேன். எனக்கு இந்த மொழியில வந்து பிறந்ததே ஞானமடியதுக்காக தான் நான் நினைச்சேன். தமிழ்ல பிறந்தீங்கன்னா நீங்க தமிழ்ல இருந்தீங்கன்னா தமிழ் பேச தெரியும்னா நீங்க அவசியம் கட்டாயம் கடவுள் புரிஞ்சுக்கலாம், ஞானி ஆகலாம்.